ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 40. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே லிங்ஷான் அவங்களோட ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு அந்த அட்டாக்கை தடுத்துறான். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூஸா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவங்கள அங்கிருந்து தள்ளி விட்டுறான். அப்ப லிங்ஷான் ஜம்ப் பண்ணி அவங்களோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்றாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இது கருணை இல்லையா, இது ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை கேன்சல் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, அவனோட பவரை ஸ்வாட்ல கலெக்ட் பண்ணி லிங்ஷானை அட்டாக் பண்றான். அதுக்கு அவங்களோட ஸ்வாடை வச்சு அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோட பவர் அதிகமா இருந்ததுனால அவங்க பின்னாடி தள்ளப்படுறாங்க. அப்ப அங்க இருந்த ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றான்னா, இதுதான் ஸ்வாட் ஸ்ட்ரைக்கா? ஆனா இது ஃபார்மர் நிலத்தை தோன்றது போல இருந்தது, அவன் ஸ்வாட் டெக்னிக்கை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, அவன் நைஃபை பயன்படுத்துறது போல ஸ்வாடை பயன்படுத்துறான், என்னால அதை பார்க்க முடியல, அது ரொம்ப எம்பாரிசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப லார்டு லிங்கு அங்க நடக்கிற போட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்மளுக்கு லிங்ஷானை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஃபோர்ஸ்ல அவங்களோட கை அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்வாடு ஃபோர்ஸா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஸ்வாடு ஃபோர்ஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக், அந்த எபிலிட்டியை நானே இன்னும் முழுசாக மாஸ்டர் பண்ணலை, ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும்னு குன்சானுக்கு தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு திரும்பவும் நம்ம ஹீரோவோட ஃபைட் பண்றதுக்காக அவங்களோட ஸ்வாடை யூஸ் பண்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹெவன்லி ஸ்டார் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அதே மாதிரியே நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த எல்லா அட்டாக்ல இருந்தும் டாச் பண்ணிடுறான். அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட டெக்னிக்ல ட்ரூ கியூ அண்ட் எர்த் லெவல் கல்டிவேஷன் இருக்கு, ஆனா அது அவனை தோக்கடிக்க பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இம்மார்டல் கைடிங் வே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகுது. அப்ப நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணிட்டு அவனோட அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கை கேன்சல் பண்ணிடுறான். இதை பார்த்து லிங்ஷான் ஷாக் ஆகி என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு எப்படி இம்மார்டல் கைடிங் வேவோட வீக்னஸ் தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ லேண்ட்ல வந்து இறங்கின அடுத்த செகண்டே லிங்ஷான் அட்டாக் பண்ண போயிடுறான். அதை பார்த்த லிங்ஷன் உடனே பிளட் லைன் அவேக்கனிங் ஷிஃப்டிங் ஃப்ரம் சேஞ்சிங் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்றாங்க. அப்ப பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, லிங்ஷன் ஆல்மோஸ்ட் தோத்துட்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லார்டு லிங்கு என்ன சொல்றாருன்னா, தேர்ட் லெவல் ஐஸ் பிளட் லைனை அவேக்கன் பண்ணிட்டா அவளோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிடும், அதனால அவ குன்சானோட கில்லிங் மூவை அவாய்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு இது ஒன் சைடு மேட்சா இருக்கு, குன்சான் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல ரொம்ப டேலண்டா இருக்கான், இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு லீயும் வாங்கும் அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கிறதான் காட்டுறாங்க. அப்ப லிங்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, நீ இனிமே கேர்ஃபுல்லா இருக்கணும், நான் தேர்ட் ரேங்க் ஐஸ் பிளட் லைனை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளட் லைனை ஆக்டிவேட் பண்றாங்க. அப்ப அந்த அரேனா ஃபுல்லா அப்படியே ஐஸால உரையுது. அப்ப லிங்ஷனோட ஸ்வாடும் அந்த ஐஸால உரையுது. அப்ப அவங்க பிளட் லைனோட பவரை யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு அரே ஃபார்மேஷன் கிரியேட் ஆகுது. அப்ப அந்த அரே ஃபார்மேஷனை சுத்தி ஒரே ஐஸ் பியர்ஸா ஃபார்ம் ஆகுது. உடனே லிங்ஷன் என்ன பண்றாங்கன்னா, கோல்டு வின்டர் அப்ரோச்சிங் லயன் அப்படின்னு ஒரு அட்டாக்கை நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த ஐஸ் பியர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிடுறான். உடனே லிங்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, அது யூஸ்லெஸ், நீ இப்ப தோக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கண்டினியூஸா அட்டாக் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கெல்லாம் டாச் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, அது ஒன்றும் கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே வந்து லேண்ட் ஆகுறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ அதை எத்தனை தடவை அவாய்ட் பண்ணாலும் ரிசல்ட் சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திரும்பவும் அட்டாக் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிட்டு அவங்கள அட்டாக் பண்ண வர்றான். அவங்க திரும்பவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ இதை செய்வன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை மொத்தமா கேன்சல் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா லிங்ஷன் அட்டாக் பண்ண வர்றான். உடனே அவங்க அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்களுக்கு பின்னாடி ஃபாஸ்டா போய் அவங்களோட கழுத்துல ஸ்வாட வச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்றான். அதுக்கு லிங்ஷனும் சரி நீங்க தான் வின் பண்ணீங்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இதை பார்த்த லீ ஷாக் ஆகி இது எப்படி நடந்தது அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அங்க இருந்த ஒருத்தர் என்ன சொல்றான்னா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், அவன் இன்ஸ்டன்டா 3 ஸ்வாட் அட்டாக்கை லான்ச் பண்ணான், அதோட இல்லாம எல்லா அட்டாக்கையும் சேம் பிளேஸ்ல ஃபோக்கஸ் பண்ணான், லிங்ஷானோட அட்டாக்கே கேன்சல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றான்னா, 3 ஸ்ட்ரைக் பண்ணானா இல்லைனா 4 ஸ்ட்ரைக் பண்ணானா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்ச அவன் 6 ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு லீ இல்லை அது தப்பு அப்படின்னு சொல்றான். அப்போ லார்டு லிங்கு என்ன சொல்கிறாருன்னா, அவன் 7 ஸ்ட்ரைக் பண்ணான், 7 ஸ்வாட் அட்டாக்கை இன்ஸ்டண்ட்டாக லான்ச் பண்ணான், அதோட இல்லாமல் அவனோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருந்தது, அவனோட விஷனோட பவர் பர்ஃபெக்ட் லெவலில் ரீச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஜஸ்ட் ஹியூமன் லெவலில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது.